ஆஸ்ட்ரோவிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் இப்பொழுது 10ஆம் இடத்திற்குள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிசாரம் பெற்று வரப்போகிறார். அவர் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வக்கர நிலைக்கு மாறுவார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை வக்கர நிலையிலே கடகத்திலேயே வீற்றிருந்து மீண்டும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு மிதுன ராசி மண்டலத்திற்குள் அவர் பெயர்ச்சி ஆவார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை அவர் வக்கர நிலையில் இருப்பார். இந்த அதிசாரமும் இந்த வக்கரமும் துளாராசி நேயர்களான உங்களுக்கு, துலா லக்ன நேயர்களான உங்களுக்கு எந்த விதத்தில் நன்மையும், எந்த விதத்தில் நீங்கள் உங்களை மெருகூட்டிக் கொள்ளவும் தயார் செய்ய போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், வலிமை பெற்ற குரு. 3ஆம் இடம் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் இப்பொழுது உச்சம் பெற்று 10ஆம் இடத்திற்குள் வரப்போகிறார் என்றால் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கூட போகிறது. உற்றார் உறவினர்கள் மூலமாக, சகோதர சகோதரிகள் வழிகள் மூலமாகவோ அல்லது உங்கள் குருமார்கள் மூலமாகவோ சமூகத்தின் மூலமாகவோ நல்ல படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு சார்ந்த பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவுடன் பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களுடைய போதனைகள் உங்களுக்கு வலிமை சேர்க்கப் போகிறது. உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய ஆத்மார்த்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் ஏற்படும். தந்தையாருடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். சகோதரர்கள், தந்தையைப் போல் சகோதரர்கள், அவர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். ஒரு இணக்கமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அதே நேரம் சோம்பல்தனம் நீங்கும். வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். மிக நீண்ட நாளைய எண்ணங்களில் உங்களுடைய முயற்சிகளை செலுத்துவீர்கள். அதற்கான ஆதரவுக்கரம் நீளும். அதற்கான முன்னேற்றங்கள் உங்களுக்கு தோன்றும். உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சவால்களுக்கும் நீங்கள் இன்று பதில் தரக்கூடிய விஷயமாக அமையும். அதே நேரம் மிக முக்கியமாக கருத்து வேறுபாடுகளை விட்டுவிடுங்கள். அமைதி காக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதப்படலாம். அதற்காக கவலைப்படாதீர்கள். மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய தருணம். ஆன்மீக விஷயத்தில் நாட்டத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் தள்ளி போகலாம். அதே நேரம் ஆன்மீக விஷயத்தின் மூலமாக மனம் பக்குவப்படும். ஆன்மீக குருமார்கள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.